நம்ம ஸ்ரீபெரும்புத்தூர் பக்கம் போனீங்கன்னா, சென்னை ஸ்ரீபெரும்புத்தூர் போனீங்கன்னா குண்டாய் கம்பெனி, அப்புறம் நிறைய கம்பெனி, ஆட்டோமொபைல்ஸ் கம்பெனி இருக்குது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா 75% ஹிந்திக்காரங்க வேலை பார்க்குறாங்க, 25% தான் தமிழ்காரங்க வேலை பார்க்குறாங்க. சரிங்களா? அதுவே இப்போ உள்ள கவர்மெண்ட் அரசாங்கம் நினச்சா, நம்மளோட முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவங்க நினச்சாங்கன்னா கண்டிப்பாக இதை மாற்ற முடியும். 75% தமிழ்நாட்டுக்காரங்களுக்கும் 25% எந்த மாநிலத்துக்காரங்களுக்கும் வேலை கொடுத்தா ஓகே. அப்படின்னா நம்ம ஊரில் படித்த பசங்களுக்கும் வேலை கிடைக்கும், படிக்காதவங்களுக்கும் வேலை கிடைக்கும். நான் வந்து ஹிந்தி சின்ன வயசுல இருந்து ஒரு ஆசைன்னா பெரிய ஆசை ஒரு பொருள் மேல. அதான் என் லைஃபோட டார்கெட். ஸோ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ் எதுவும் பெருசாக அப்லோட் பண்ணல யூடியூப்பில். ஸோ நிறைய பேர் என்கிட்ட கேட்க ஆரம்பிச்சிங்க, என்னாச்சு ப்ரோ எதனால் போடலை அப்படின்னு. ஸோ சில பல காரணங்கள், நம்மளோட கேமரா சரியில்லை, மைக் சரியில்லை, இந்த மாதிரி விஷயங்கள் இருந்து. பட் இனிமேல் அப்படி இருக்காது. கண்டிப்பாக நம்ம சேனலில் வீடியோஸ் தொடர்ந்து வரும். இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். யங்ஸ்டர்ஸ், வேலை தேடுறவங்க, படிச்சுட்டு இருக்கவங்க கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள். ஏன்னா இது வந்து என்னோடய மனசுக்குள்ளே இருந்த விஷயத்தை நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஃபுல்லாக பண்ணலை, பட் இருந்தாலும் முடிஞ்சளவுக்கு பண்ணியிருக்கேன். நான் எதாவது சொன்னது இல்லாத தப்பு இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இல்லை நான் சொன்னது கரெக்ட்னா உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு அப்படின்னா தமிழ்நாட்டில் என்னை மாதிரி நிறைய பேர் இங்கே வந்து கஷ்டப்படணும், வேலை பார்க்கணும். என்னமே நான் கஷ்டப்படலை, பட் இந்த மாதிரி இங்கே வந்து வேலை பார்க்கணுன்னு இருக்காது. ஊர்லேயே நல்லபடியாக வேலை பார்த்துட்டு ஃபேமிலியோடு இருப்பாங்க. ஓகே மக்களே, மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஆர்டர் கொடுத்தாச்சு, இப்போ 2வது ஆர்டர் எடுக்க போயிட்டுருக்கேங்க. ஆர்டர் ரெடி ஆகிட்டு போகிறோம், பொருளை வாங்குகிறோம், போய் கொடுக்குறோம். ஆனால் கொஞ்சம் தூரங்க, அதான் விஷயம். இந்த ஆர்டரு தூரமாக போய் கொடுக்க வேண்டியிருக்கு. ஆனால் பரவாயில்ல, அந்த பக்கம் ஆர்டர் இருக்கும் கொஞ்சம். இதில் தான் வண்டி நிப்பாட்ட முடியாது, ஃபுல்லாகவே பெய்டு பார்க்கிங்காக போட்டு விட்டாங்க. நம்ம வண்டியை நிப்பாட்டினாலே பிரச்சனை. அப்புறம் போலீஸ் வண்டியை தூக்கிட்டு போயிடுவாங்க. வண்டி தூக்கிட்டு போக மாட்டாங்க, ஃபைன் போட்டு போயிடுவாங்க. என்ன பண்ண, விடுவோமா வேண்டாமா? இது ஒரு பெரிய சிக்கலாக நமக்கு. என்னடா இது சூனாப்பானா, சூர்யாவுக்கு வந்த சோதனையா? இவ்வளோ இடம் இருக்குல்ல, ஆனால் விட்டா பிரச்சனை. ஆனால் மேலே போட்டிருக்கு பார்த்தீங்களா, அதான் விஷயம். விடுவோமா, விட்டா ப்ராப்ளமா? பகலில் பிரச்சனை இல்லையா, ஒன்றும் தெரியலையே. எடுத்தாச்சு, கொண்டு போக வேண்டிதான். பதினோரு கிலோமீட்டருங்க, 24 நிமிஷம் ஆன் போட்டிருக்கு. ஏன்னா டெய்லி விளாக் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. கண்டென்ட் இருக்குதோ இல்லையோ, டெய்லி லைஃப் ஸ்டைல் எப்படி போதோ அதை அப்படியே காமிச்சிடலான் இருக்கேன். ஏன்னா கண்டென்ட்டை வச்சு கண்டென்ட்டுக்காக மக்களுக்கு போடக்கூடாது வீடியோ அப்படின்னு நினச்சிட்டு, இனிமேல் டெய்லி லைஃப் ஸ்டைல் இப்போ நம்ம என்னென்ன பண்ணுறோமோ அதை அப்படியே காமிக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்துச்சு. ஸோ மக்கள் நிறைய பேர் பார்க்குறாங்களோ இல்லையா, அட்லீஸ்ட் நமக்காவது ஒரு நாள் திரும்பி நம்ம என்னென்ன பண்ணோம் அப்படின்னு பார்க்கும்போது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இது எல்லாத்தையும் ஒரு மெமரிஸ் மாதிரி பார்த்துக்கலாம், யூஸ் பண்ணிடலாம். அதனால் நம்ம இனிமேல் டெய்லியுமே விளாக் எடுக்கலான்னு இருக்கேன். ஹெல்மெட் மட்டும் அதில் மாற்றினேன். இதுக்கு 2 வருஷம் ஆச்சு. அந்த ஹெல்மெட் லூஸ் ஆயிடுச்சு, உள்ளே இருக்க பேடிங்ஸ்லாம் லூஸ் ஆகிட்டு உடனே ஹெல்மெட் கீழே எடுத்து அந்த வெயிட் தாங்க முடியாமல், கேமராவோட வெயிட் தாங்க முடியாமல் கீழே வருது. அதனால் இதை மட்டும் முதல்ல ஏதாவது ஒன்று பண்ணணும். ஆனாலும் நாளைக்கும் வீடியோ எடுக்க தான் செய்வேன். 23 நிமிஷம். எங்கே இதில் டிராஃபிக் இருக்கும்? ஆமாம், இதுதான் கரெக்டான பாதை, இதுலேயே போயிடும். இந்த இடம்லாம் நைட்டு சூப்பராக இருக்கும். பகலில் உங்களுக்கு எப்படி இருக்கா, நைட்டு சும்மா கலர்ஃபுல்லாக இருக்கும். எப்படின்னா நம்ம நல்லா சுற்றி பார்க்கலாம். அந்த அளவுக்கு ஃபேமிலிஸோடய நிறைய பேர் இருப்பாங்க. அந்த மாதிரி எல்லாமே கடை தாங்க, ஹோட்டல்ஸ் தான், ஃபுட்டு தான். ரோஸ்டடு, ஷவர்மா, இந்த மாதிரி கப்ஸா எல்லாமே ஹோட்டலாக தான் இருக்கும். நம்ம ஊரில் இவ்வளோ ஹோட்டல்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருக்கே மாட்டீங்க. இப்போ நம்ம மதுரைன்னா ஹோட்டல்ஸ்னு சில ஏரியா இருக்கும். இப்போ இந்த பஸ் ஸ்டாண்டு சைட்லலாம் போனால் ஆனால் இங்கே நிறைய இடத்துல ஹோட்டல் மட்டும்தான் இருக்கும். ஸ்கூல்லாம் கண்டுபிடிக்கிறது தான் கஷ்டமாக இருக்கும். ஸ்கூல் இந்த டியூஷன் சென்டரு இந்த மாதிரி விஷயத்தை தேடி பிடிச்சி கண்டுபிடிக்கணும். ஆனால் ஹோட்டல்ஸ் இங்கே அப்படி கண்டுபிடிக்காண்டா, எங்கே பார்த்தாலும் ஒரு ஹோட்டல் இருக்கும்.
எங்கே பார்த்தாலும் ஏதாவது ஒரு ஃபுட்டோட இது இருக்கும். ஃபுட்டுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்களா இல்லை ஃபுட்டு தான் முக்கியம்னு நினைக்கிறாங்களான்னு தெரியல. இங்கே பாருங்க, இது ஒரு ரெஸ்டாரண்ட்டு. சரி, இது வந்து அதில் ஒரு கடை, அது ஒரு காஃபி ஷாப் மாதிரி இருக்கும். இதுதான் என்ன இருக்குது பார்த்தீங்களா? இது இப்படி நம்ம இங்கே இந்த பக்கமும் அதே தான். இப்படி எந்த பக்கம் போனாலும் ஏதாவது ஒரு ஹோட்டலோ ஒரு கடையோ சாப்பிட்ற மாதிரி ஏதாவது ஒன்று கிடச்சிருக்கு, சாப்பிட்றதுக்கோ குடிக்கிறதுக்கோ அந்த மாதிரி. இப்போ நம்ம ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா, எங்கள் ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் தான் ஹோட்டல்ஸ் இருக்கும். 1-2 கடை தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏரியாவுக்குள்ளே இருக்கும் ஹோட்டல்ஸ் அந்த மாதிரி. ஆனால் இங்கே எங்கே பார்த்தாலும் ஹோட்டல் இருக்கும். இங்கே ஏரியா அதுக்கு தெருக்குள்ளெல்லாம் கடை இருக்குமான்னு கேட்டால் தெருக்குள்ளேயும் கடை இருக்கும், ஆனால் ஹோட்டல் ஷேப்பில் இருக்காது. அப்படியே இங்கே சில ஏரியாக்கள் அப்படி இருக்குது. இதில் ஏறினா இந்த பக்கம் நம்ம போனோம், போயிடலாமா? போகலாம் போயிரு. இப்போ நீங்கள் ஒலையா ஸ்ட்ரீட் போகலாம். ஸோ இதில் கட் பண்ணி போனீங்கன்னா ஒலையா ஸ்ட்ரீட் போயிடலாம். ஸோ இந்த வழியாக நீங்கள் ஒலையா ஸ்ட்ரீட்குள்ளே போனீங்கன்னா இங்கே கேஎஃப்டி அந்த ஃபினான்ஷியல் டிபார்ட்மெண்ட் அந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போகும்போது நல்லா அங்கே லைட்லாம் போட்டு சூப்பராக இருக்கும் நைட்டு போனீங்கன்னா. ஸோ இந்த ஏரியாவுமே பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஆனால் என்ன, இங்கே வந்து இங்கே இந்த ஏரியாவுக்குள்ளே நம்ம வேலைக்கு வந்தோம்னா இங்கேருந்து என்ன அனுப்புவோம்னா கீழே அனுப்பிடுவோம். சினையா, மலாசு பார்த்தா ஓகே, பட் சினையா அது கீழே போகும்போது என்ன ஆகும்னா சேஃப்டி கொஞ்சம் பயமாக இருக்கும். ஏன்னா அங்கே இருக்கவங்க நம்ம பொருளையோ ஃபோனையோ பைக்கே திருட்டாங்கன்னா பிடிக்கிட்டாங்களோ நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால வந்து பார்த்திங்கன்னா அந்த லொக்கேஷனுக்கு நம்ம இது வரைக்கும் பெருசாக போன கிடையாது. ஆனால் இப்போ ரீசெண்டாக ஒரு வாரம் 2 வாரத்துக்கு மட்டும் இல்லை, 2 வாரமாக பார்த்தீங்கன்னா அந்த லொக்கேஷனில் இப்போ நைட்டில் வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஓவண்டா என்ன ஆனால் பரவாயில்ல, எங்கே போக போகிறோம் அப்படிங்கிற அளவுக்கு எனக்கு நானே தைரியத்தை கொடுத்து பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த மாதம் ஸ்டார்டிங்லேயே May 1 சொன்ன மாதிரி தான் நம்மளால் எந்த அளவுக்கு ஆர்டர் அடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஆர்டர் அடிக்கணும். நானும் அதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணி தான் ஆர்டர் அடிச்சுட்டு இருக்கேன். இடையில வீடியோ மட்டும் தான் வரலையே தவிர நான் ஃபோக்கஸ் ஃபுல்லாக எந்த அளவுக்கு மேக்ஸிமம் எந்த அளவுக்கு ஆர்டர் அடிக்க முடியுமோ அதை அடிக்கணும் அப்படின்னு வச்சுருக்கேன். அப்புறம் சில பேருக்கு கிவ்அவே கொடுக்கணும்னு வச்சுருக்கேன். என்கிட்ட ஒரு மைக் இருக்குது, ஒயர்லெஸ் மைக் இருக்குது. சரிங்களா, ஹோலிலேண்டோட ஒரு ஒயர்லெஸ் மைக்கு Gen 1, ஐ மீன் ஸ்டார்டிங்கில் வந்த ரவுண்ட் மைக். அது ஹோலிலேண்டில் சதுரமாக வந்துச்சு, அதுக்கப்புறம் ரவுண்டாக இருந்துச்சு. அந்த ரவுண்டில் வந்து மாடல்லாம் வச்சுருக்கேன். அதையும் பார்த்தீங்கன்னா சவுதியில் இருக்க ரியாத்தில் இருக்க யாருக்காவது கிவ்அவே கொடுக்கலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேங்க. கண்டென்ட் கிரியேட்டர் ஆடியோ கொடுக்கணும்னு வச்சுருக்கவங்களுக்கு யாருக்கா வேணும்னா. ஏன்னா நான் இப்போ வந்து புதுசாக ஒரு ஹோலிலேண்ட் லேண்ட் 1 வாங்கிட்டேன், A1 வாங்கிட்டேன். ஸோ சூப்பராக இருக்காது. அதனால் சும்மா எல்லா மைக்கையும் வச்சுட்டு இருக்க முடியாது பார்த்தீங்களா. அதனால் ஏதாவது ஒரு மைக் கிவ்அவே கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். யாருக்காக வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். யார் அதிகமாக கமெண்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு நம்ம அந்த மைக்கை நம்ம ரியாத்தில் இருக்கவங்களுக்கு கொடுத்துடலாம். ரியாத் தமாம் ப்ராப்ளம் கிடையாது. ஏன்னா தமாமுக்கு நம்ம இங்கேருந்து ஃப்ரெண்ட்ஸ் போகும்போது கொடுத்து விட்டா கூட அவங்க கைக்கு போயிடும். ரியாத் இந்தியாவுக்கு தான் கொஞ்சம் கஷ்டம். அதனால் தமாம் ரியாத்து ஓகே, அந்த மைக் கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மற்றபடி கிவ்அவே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இந்தியா யாருனாலும் எங்கே இருந்தாலும் நம்ம மெசேஜ் பண்ணுறவங்களே கொடுப்போம். ஸோ இந்த வேலை இவ்வளோ ரிஸ்க்குன்னு தெரிஞ்சோம் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டிலேருந்து நிறைய பேர் வாரேன் ப்ரோ ரெக்கமெண்ட் பண்ணுங்க ப்ரோன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ தான் எனக்குலாம் தோணுது, நானுமே தமிழ்நாட்டில் தான் இருந்துதான் வந்திருக்கேன்னு வைங்களேன். ஸோ நானுமே டிகிரி முடிச்சிருக்கேன், இது முடி கம்பெனியில் வேலை பார்த்தேன். இருந்தாலும் நம்மளை எதுக்கு இந்த வெளிநாட்டு மோகம் இழுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நம்ம வேலைக்கு ஏற்றாலும் தகுதியான சம்பளம் இல்லை. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் முடிச்ச உடனே வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் ஒரு கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா BPOவில் ஒர்க் பண்ணேன். என்னோட சேலரி அப்போ எவ்வளோ பார்த்தீங்கன்னா 9,000 rupees தான். 10,000லேயுமே 10,000 சேலரி, அதுலேயுமே பிஎஃப்லாம் பிடிச்சிட்டு 9,000 8,000 சம்திங் தான் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ 8 மணி நேரத்துலேருந்து 9 மணி நேரம் வேலை பார்க்குற மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி நம்ம ஊரில் இன்னுமே நிறைய படித்த பசங்களும் சரி, படிக்காமல் இருக்கிற பசங்களும் சரி, சரியான வேலை கிடைக்காததுனால தான் அவங்கள வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டு மோகம் இழுக்குது அப்படின்னு தோணுது. 1. 2வது சம்பளம். நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கன்னா சரியான சம்பளம் கொடுக்காததுனால தான் பார்த்திங்கன்னா நம்ம ஊர் மக்கள் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ கஷ்டப்படுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. இதுதான் ஒரு வேளை பிரச்சனையாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ இப்போ இருக்க கவர்மெண்ட் என்ன பண்ணலான்னா, இப்போ 100 பேர் ஒரு கம்பெனியில் 100 பேர் வச்சு வேலை வாங்குறாங்க அப்படின்னா அந்த கம்பெனியில் இருந்து, ஸோ எந்த கம்பெனியில் 100 பேர் வேலை பார்க்குறாங்களோ அந்த கம்பெனியில் இருந்து 75% தமிழ்நாட்டில் உள்ளவங்களுக்கு மட்டும் தான் வேலை கொடுக்கணும். தமிழருக்கு வேலை கொடுங்க, தமிழர்களும் சொல்லலாம்டா, தமிழ்நாட்டில் உள்ளவங்களுக்கு தமிழ்நாட்டில் உள்ள தமிழர்களுக்கு வேலை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஜிஓ பாஸ் பண்ணுறாங்க, இல்லை ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணுறாங்க. எல்லா கம்பெனியும் இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். என்ன சொல்ல வரேன்னா உங்களுக்கு கண்டிப்பாக புரியும்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு கம்பெனி இப்போ நம்ம ஸ்ரீபெரும்புத்தூர் பக்கம் போனீங்கன்னா, சென்னை ஸ்ரீபெரும்புத்தூர் போனீங்கன்னா குண்டாய் கம்பெனி, அப்புறம் நிறைய கம்பெனி ஆட்டோமொபைல்ஸ் கம்பெனி இருக்குது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா 75% ஹிந்திக்காரங்க வேலை பார்க்குறாங்க, 25% தான் தமிழ்காரங்க வேலை பார்க்குறாங்க. சரிங்களா, அதுவே இப்போ உள்ள கவர்மெண்ட் அரசாங்கம் நினச்சா, நம்மளோட முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவங்க நினச்சாங்கன்னா கண்டிப்பாக இதை மாற்ற முடியும்.
75% தமிழ்நாட்டுக்காரங்களுக்கும் 25% எந்த மாநிலத்துக்காரங்களுக்கும் வேலை கொடுத்தா ஓகே. அப்படின்னா நம்ம ஊரில் படித்த பசங்களுக்கும் வேலை கிடைக்கும், படிக்காதவங்களுக்கும் வேலை கிடைக்கும். நான் வந்து ஹிந்திக்காரங்களை வராண்டா, ஹிந்திக்காரங்களை உள்ள விடாதீங்கன்னு சொல்லலை. நம்ம நாட்டில் உள்ளவங்களுக்கு, நம்ம மாநிலத்தில் உள்ளவங்களுக்கு சரியான வேலையை நீங்கள் கொடுத்தீங்கன்னா எதுக்கு அவங்க வந்து வெளியே வந்து என்னை மாதிரி இப்போ கஷ்டப்படுறதோ இல்லை இன்னும் கஷ்டப்படணும்னு நினைக்கிற நிறைய பேர் இருக்காங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஒரே நிமிஷம் முடிச்சுட்டு உங்களுக்கு என்ன கொஞ்சம் தெளிவாக சொல்கிறேன். என்னடா இது திடீர்னு சவுதி அரேபியாவிலேருந்து கேனடா, லண்டன், டென்மார்க் அந்த மாதிரி ஏரியாவுக்குள்ளே போயிட்டானேன்னு நினைக்காதீங்க. ஸோ இங்கே மட்டும் சில பல இடங்கள்ல இந்த மாதிரி அந்த மரங்கள்லாம் இருக்கும். உங்களுக்கு தெரியுதா? அப்போ சைடில் பார்த்தீங்கன்னா அந்த பைன் ட்ரீ அப்படிங்கிற மாதிரி மரம். ஸோ ஒரு தோட்டத்தோட வைப்பில் இருக்கும். இது எப்படின்னா ஒரு நல்ல இடம். இப்போ நான் உங்களுக்கு திரும்பி போய் கூட காமிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நான் உங்களுக்கு திரும்ப போய் காமிக்கிறேன். ஆர்டர் இருக்கு, பட் இருந்தாலும் சரி நான் ஃபர்ஸ்ட் மறந்துட்டேன் அந்த இதை காமிக்கணும்ட்டு உங்ககிட்ட. இல்லை ஒரே நிமிஷங்க, திரும்ப காமிக்கலாம். ஆனால் வீடு அண்ணா தான் இருக்குது, அதை கொடுத்துட்டு அப்படியே திருப்பி இந்த வழியாக தான் அப்படி போகும்போது உங்களுக்கு காமிச்சிட்டு போயிடுறேன். இந்த ஏரியாவை உங்களுக்கு காமிக்கணுன்னே இப்போ திரும்பி வந்திருக்கேன். இது பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா, இந்த கொடைக்கானலில் பூம்பாறை போகிற பாதையோ இல்லை கொடைக்கானல் நம்ம எங்கே போகிற பாதையாக இருந்தாலும், கொடைக்கானல் போகிற பாதையாகவே இருந்தாலும் இந்த மாதிரி இருக்கும். ஏன்னா ஹைவே இப்படி இருக்காது. மற்றபடி நீங்கள் பூம்பாறைக்குள்ளே போகிறதுக்கு இல்லை டால்ஃபின் ஹவுஸ் போகிறதுக்கு, ஸோ இந்த மாதிரி நீங்கள் இடத்துக்குள்ளே போகும்போது உங்களுக்கு 2 சைடுமே இதே மாதிரி தான் மரங்கள் இருக்கும். ஸோ நான் இப்போ இதுக்கும் கொஞ்சம் முன்னோட்டி ஒரு ஏரியாவுக்கு போனேன். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏரியா மதுரை, திருநெல்வேலி சைடில் இருக்க அந்த உடமரம் இருக்கும் பார்த்தீங்களா, சீமை கருவேல மரம், உடமரம், அந்த மாதிரி ஒரு ஏரியாவுக்குள்ளே இருந்தேன். இப்படி ஒரு இடத்துக்குள்ளே இருக்கேன். செம்மையாக இருக்குது, கூலிங்காக இருக்குது. அதான் விஷயம், இந்த மரங்கள் இருக்கிறதுனால கூலிங்காக இருக்குங்க.